என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். சுடர்விழியின் வரவுக்காக ஈஸ்வர் காத்திருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் யாரையோ அழைத்து பேச ஆரம்பித்திருந்தான். அறை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த சுடர்விழி ஈஸ்வர் அறைக்குள் போடப்பட்டிருக்கும் செட்டியில் அமர்ந்து யாருடனோ போனில் பேசுவதைக் கண்டு தயங்கியபடி நிற்க அமருமாறு செட்டியை கை காண்பித்தான் ஈஸ்வர். அவள் எப்படி அவன் அருகில் அமர்வது? படுக்கையில் வந்து அமர்ந்து கொண்டாள். இன்ஸ்பெக்டர் வரதனுக்கு எதிராக ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருக்கும் போது அவரால் எப்படி ஈஸியா வெளியே வர முடியும் சார்? ஈஸ்வர் கேட்க எதிர்முனையில் அந்த ஆண் குரல் சிரித்தது. சார், வரதன் ஒரு போலீஸ், அது உங்களுக்கு நினைவு இருக்குல்ல? டிபார்ட்மெண்ட்டுக்கு களங்கம் வருதுன்னா எந்த நேர்மையான போலீஸும் இப்படிப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட இன்னும் ஏதாவது ஆதாரங்க இருந்தா அத பத்திரமா என்கிட்ட கொண்டு வந்து கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன் என்று கூற ஈஸ்வர் சிரித்தான். சார், நீங்க எனக்கு 15 தடவை கால் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய கல்யாணம் ஆனதால என்னால உங்க அழைப்பை ஏற்க முடியல. இப்பதான் நேரம் கிடைச்சது. திருப்பி கூப்பிட்டா அந்த இன்ஸ்பெக்டர் வரதனுக்காக இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணி என்கிட்ட பேசிட்டே இருக்கீங்க. என்கிட்ட இருந்த ஆதாரங்கள் எல்லாம் நான் ஹெட் கான்ஸ்டபிள் ஜெசி கிட்ட கொடுத்துட்டேன். அதையெல்லாம் நீங்க வாங்கி பார்த்துட்டு இன்னும் என்னென்ன ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சுக்க எனக்கு போன் பண்ணிருக்கீங்க. மன்னிக்கணும் சார், நீங்க யாரு என்ன எல்லாமே எனக்கு தெரியும். அதிகம் பேசி டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு வேற நிறைய வேலை இருக்கு சார் என்றவன் அழைப்பை துண்டிக்கும் போது அவன் விழிகள் சுடர்விழியின் மீதுதான் இருக்கிறது. பட்டுப்புடவையில் ஜொலித்துக் கொண்டிருந்தவள் சுடிதாருக்கு மாறி இருந்ததை உன்ன செல்லும் போதே கவனித்திருந்தான். துப்பட்டாவால் கழுத்தையும் மார்பையும் நன்றாக மறைத்திருக்கிறாள். எழுந்து சுடர்விழியின் அருகில் வந்த ஈஸ்வர் அவளது துப்பட்டாவை எடுத்து படுக்கையில் போட்டான். சட்டென்று துள்ளி எழுந்த சுடர்விழி, என்ன பண்றீங்க என்று கத்த, அவளுக்கு எந்த பதிலையும் கூறாதவனின் கரம் அவளது கழுத்தை நோக்கி நீண்டு செல்ல அவளால் பின்னால் நகரவும் முடியவில்லை, இருபுறமும் விலகிச் செல்லவும் முடியவில்லை. அந்த அளவு அவள் அருகில் நெருக்கமாக நின்று கொண்டிருக்கிறான். திகைத்து நின்றவளின் கழுத்துக்கு கீழே இருக்கும் அந்த வடுவை அவன் கரம் தொட்டது. சுடர்விழியின் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவன் தன் அனுமதியின்றி தன்னை அடைய முயற்சிக்கிறான் என்றுதான் அவளுக்கு தோன்றியது. இந்த ஸ்கார், இது எப்படி ஏற்பட்டது? அவன் அப்படி கேட்ட போதுதான் அவன் தவறான நோக்கத்தோடு தன்னை நெருங்கவில்லை என்பது அவளுக்கு புரிந்தது. அவளது நினைவில் நிழல் போல் நிற்கும் அந்த காட்சியின் உண்மை தன்மையை இப்போது முழுமையாக அறிய முடியாத சுடர்விழி அவளது அம்மா சொன்ன அந்த மழுப்பலையே அவனிடம் சொல்ல முடிவு செய்தாள். நான் குழந்தையா இருக்கும் போது கீழே விழுந்துட்டேனா, அப்படி ஏற்பட்டதுன்னு அம்மா சொன்னாங்க. அதை நம்ப முடியாமல் அவளை பார்த்தவன், இல்லையே, இது ஏதோ கூர்மையான உன்னால குத்துன மாதிரி இருக்கே என்று கூறும்போது அவனது கரம் அந்த வடுவை மெல்ல இதமாக வருடியபடியே இருந்தது. பார்க்க அப்படிதான் இருக்கு, ஆனா அம்மா நான் கீழே விழுந்ததால ஏற்பட்ட காயம்னு சொன்னாங்க. இந்த காயம் இது எப்படி ஏற்பட்டதுன்னு உனக்கு நினைவில்லையா? இல்ல, நீ அந்த அளவு குழந்தையா இருக்கும் போதா இந்த காயம் ஏற்பட்டது? அப்படிதான் அம்மா சொன்னாங்க. அந்த வடுவை வருடும் அவன் கரத்தின் பொருள் மெல்ல மாறுவதை இப்போது சுடர் உணர்கிறாள். அவன் எடுத்து போட்ட துப்பட்டா படுக்கையில் தான் கிடக்கிறது. அதை கை நீட்டி எடுத்தவள் மெல்ல நகர்ந்து அவனது கரத்தில் இருந்து விடுபட்ட பின், நான் படுத்துக்கவா, தூக்கம் வருது என்று கூறியபடியே துப்பட்டாவை மார்பில் போட அதை கையில் பிடித்தவன், இதை யார் எடுத்து போட்டுக்க சொன்னது என்று கேட்டான். யார் சொல்லணும் என்று கேட்க வேண்டும் போல் இருக்கிறது. ஆனால் அவள் தொண்டைக்குழியில் ஒட்டிக்கொண்டு அசைய மறுத்தது. அவன் கையில் சிக்கிய துப்பட்டா இப்போது தரையில் அல்லவா கிடக்கிறது. அது மட்டுமா, அவன் கரம் மீண்டும் அந்த வடுவின் மீது இருக்கிறது. அந்த வடுவை தான் அவன் கரம் வருடுகிறது. ஆனால் அதில் காதலையும் தாண்டி காமம் மேலோங்கி நிற்கிறது. அவன் இதழ்கள் அவள் வடுவை நோக்கி மெல்ல நெருங்குகிறது. இல்லை, அதன் மீது அழுத்தமாக பதிந்தே விட்டது. ஆனால் அவளால் பேச முடியவில்லை. அதை தடுக்க வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். ஆனால் கையை அசைக்க முடியவில்லை. ஏன், விரலை கூட அசைக்க அவளால் முடியவில்லை. அவன் இதழ்கள் அவளது உடலில் எங்கெங்கோ பதிகிறது. அவள் உடல் முழுவதும் ஏதோ ஒரு மின்சாரம் பாய்கிறது. போதை ஜிவ்வென்று தலைக்கேறவும் செய்கிறது. இந்த போதையை இப்போது அவள் உடல் விரும்பவும் செய்கிறது. ஆனாலும்
தன் அனுமதி இல்லாமல் அவன் தன்னை தீண்டியது அவளுக்கு பிடிக்கவில்லை. ஈஸ்வரின் மீது முன்பு இருந்த கோபம் இப்போது அவளுக்கு இல்லைதான். ஆனால் உடனே அவனிடம் சரணடையவும் அவள் விரும்பவில்லை. அவனோடு பழகி அவனை பற்றி நன்கு புரிந்து கொண்ட பிறகு அவனோடு இணைவதா வேண்டாமா என்று முடிவெடுக்கலாம் என்றுதான் அவள் நினைத்திருந்தாள். என்ன நடக்கிறது என்று அவள் முழுமையாக உணர்வதற்குள் படுக்கையில் சாய்க்கப்பட்டிருந்த சுடர்விழியின் மேனியில் அவன் சூடான இதழ்கள் பதியவும் ஆரம்பித்து விட்டது. அப்படியே அவனோடு ஐக்கியமாகிவிட வேண்டும் என்றுதான் அவளுக்கும் தோன்றுகிறது. ஆனால் தான் அவன் அழகில் கம்பீரத்தில் மயங்கிவிட்டதாக அவன் நினைத்துவிடக் கூடாது அல்லவா? தன் மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டி அவனை பிடித்து ஒரு தள்ளு தள்ளிய சுடர் சட்டென்று படுக்கையிலிருந்து எழுந்து கொண்டாள். இது அவன் கோபத்தை தூண்டிவிட்டதா என்ன? அவன் முகம் அக்னியாக ஜொலிக்கிறது. படுக்கையிலிருந்து எழுந்து செல்ல முயன்றவளை எட்டி பிடித்தவன் அவள் எதிர்ப்புகளை பொருட்படுத்தாமல் அவள் மேனியில் முத்தங்களை பொழிய, எனக்கு இது பிடிக்கல, என்னுடைய அனுமதி இல்லாம என்ன தொடுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அவளது அனுமதி இல்லாமல் அவன் தொட்டு விட்டான் என்ற கோபம் மேலோங்கி நிற்கும் போதும் அவனது அத்துமீறல்கள் அவளுக்கு பிடித்துதான் இருந்தது. ஆனாலும் அவள் கத்தவே செய்தாள். அந்த வார்த்தைகள் அவன் கோபத்தை மேலும் தூண்ட, பிடிக்கலையா? எது பிடிக்கல? கோபமாக அவனும் கேட்க, உங்க செயல் பிடிக்கல, உங்களை சுத்தமா பிடிக்கல என்றாள். அப்படின்னா நீ இனி என்கிட்ட இருந்து தப்பிக்கிற வழியதான் தேடுவ. அது கூடாது. நீ ஏன் கூட தான் இருக்கணும். நான் சாகுற வரைக்கும் ஏன் கூட தான் இருக்கணும் என்று கூறியவன் அவளது எதிர்ப்புகளை எல்லாம் தன் புயபலத்தால் கட்டுப்படுத்தி எரியும் விளக்கை கூட அணைக்காமல் அவள் உடைகளை கிழித்தெறிய ஆத்திரம் அடைந்த சுடர்விழி அவனிடம் இருந்து தப்ப அவனது கை, கழுத்து என்று சிக்கிய இடமெல்லாம் அவனை கடித்து தாக்க, அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவளை ஆவேசமாக அவன் வேட்டையாட முடிந்த அளவு அவனை கடித்தும் அடித்தும் தாக்கியவள் இறுதியில் அடங்கி போகும் போது அவளது சூடான கண்ணீர் அவன் மார்பை நனைத்தது. தன்னை எளிதாக அவன் அடக்கிவிட்டானே, அவனிடம் தன்னால் ஜெயிக்க முடியவில்லையே என்ற இயலாமை கோபமாக வெடித்து அது இப்போது கண்ணீராக பெருக்கெடுக்கிறது. அவளது இந்த கண்ணீர் அவனை ஏதோ செய்ய, அவனுள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி. அவளை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டவன், என்ன காயப்படுத்திட்டு நீ அழறையா என்று கேட்க, ஆத்திரத்தின் உச்சத்தில் இருந்தவள், உங்களை மாதிரி ஒரு காட்டு மிராண்டிய ஒரு அரக்கனை நான் சினிமால கூட பார்த்ததில்ல. உங்களை பார்த்தாலே அருவருப்பா இருக்கு. கோபத்தின் உச்சத்தில் வார்த்தைகளை விட்டாள். அந்த கடைசி வார்த்தையின் தாக்குதலில் அவளை கட்டி அணைத்திருந்த அவனது கரம் வலிமை இழந்து மெல்ல அவளை விடுவித்தது. படுக்கையில் இருந்து எழுந்து கொண்டவன் போர்வையை எடுத்து அவள் மீது போட்டுவிட்டு குளியல் அறைக்கு சென்று திரும்பும் போது டவல் ஒன்றை மட்டும் கட்டி இருந்தான். அப்போதும் அழுதபடியே படுத்திருக்கிறாள் சுடர். அந்த கண்ணீரின் இடையிலும் அவனது மார்பிலும் முதுகிலும் பற்களால் அவள் ஏற்படுத்திய காயங்களை கண்டாள். உடை மாற்றி விட்டு வந்தவன் அவளுக்கும் உடை ஒன்றை எடுத்து வந்து கொடுத்தான். அதை விடக்கென்று அவள் பறிக்கும் போதுதான் அவள் விழிகள் மேலிரண்டு பட்டன்கள் திறந்திருக்கும் அவனது ஜிப்பா வழியாக உள்ளே நுழைந்து அவளது வடுவை போன்று அவனது கழுத்திலும் இருக்கும் வடுவில் சிக்கி அப்படியே நின்றது. அவளது அழுகையும் நின்றே போனது. அமைதியாக அவளுக்கு முதுகை காட்டி படுத்துக் கொண்டான் ஈஸ்வர். அவன் கொடுத்த உடையோடு ஸ்டாண்டில் தூக்கி போட்ட அவனது நனைந்த டவலை எடுத்து உடுத்தி கொண்டவள் குளியல் அறைக்கு சென்று கதவை சாத்தி கொண்டாள். அவனது டவலை உருவி ஸ்டாண்டில் போடும் போது அதிலிருந்து வரும் அவனது வாசனை அவளை ஏதோ செய்தது. அவள் கடித்து அவன் உடலில் ஏற்படுத்திய காயங்கள் அவள் நினைவில் வர தன் உடலை பார்த்தாள். அவன் இதழ்கள் பட்டு சிவந்து போன ஒரு சில கோடுகளை தவிர்த்தால் ஒரு சிறு காயம் கூட இல்லை, நகக்கீரல்கள் கூட இல்லை. அவள் விருப்பமில்லாமல் அவளோடு அவன் இணைந்தாலும் அந்த ஆவேசத்தில் கூட அவன் அவளை காயப்படுத்தவில்லை என்பது அவளை வியக்க வைத்தது. ஷவரை திறந்து அதன் அடியில் நின்றவள் அவன் கழுத்தில் கண்ட வடுவை பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்தாள். என்னுடைய கழுத்தில் இருக்கிற மாதிரியான அதே ஸ்கார் எப்படி அவருடைய கழுத்துல? அவனை வார்த்தையால் காயப்படுத்தாமல் இருந்திருந்தால் அதை பற்றி கேட்டிருக்கலாம். வார்த்தைகளை விட்ட பிறகு என்ன பேசுவது? குளித்து விட்டு வந்து படுக்கையில் சாய்ந்தவள் சில நொடிகளில் உறங்கி போனாள். காலை அவள் எழும்போது ஈஸ்வர் படுக்கையில் இல்லை. செல்லை எடுத்து நேரத்தை பார்த்தாள். 7 மணி. எழுந்து குளியல் அறைக்கு சென்று திரும்பியவள் விழிகளால் அறை முழுவதும் ஈஸ்வரை தேடிய பின் வெளியே வந்தாள். ஹாலில் அமர்ந்து டீ பருகி கொண்டிருக்கிறான் ஈஸ்வர். கூடவே செய்தித்தாளையும் புரட்டுகிறான். சுடர் விழியை கண்டு புன்னகைத்தவன், குட் மார்னிங் சுடர் என்றான். அது அவளை வியப்பில் ஆழ்த்தியது.
தன்னிடம் சகஜமாக குட் மார்னிங் கூறுகிறானே, அவளும் பதிலுக்கு குட் மார்னிங் என்றாள். தம்பி, 5 மணிக்கே எழுந்து வெளியே எங்கேயோ போயிட்டு வந்தீங்களே, எங்க போனீங்க? சுடர்விழியின் அம்மா கேட்க, ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன் அத்தை என்று அவன் கூறும்போதுதான் காலை 5 மணிக்கே அவன் எழுந்து வெளியே சென்று விட்டு வந்தான் என்பது சுடர்விழிக்கு புரிந்தது. சுடர்விழியின் அம்மா அவளுக்கும் டீ கொண்டு வந்து கொடுக்க, அதை வாங்கி பருகியபடியே சற்று தள்ளி இருக்கும் ஒரு இருக்கையில் சென்று அமர்ந்தவள் ஈஸ்வரை ஓரப்பார்வையில் பார்த்தபடியே டீ பருகி முடித்தாள். மெல்ல விழிகளை உயர்த்தி சுடர்விழியை பார்த்தவன், சுடர், சீக்கிரமா ரெடியாக, வெளியே போனும் என்றான். சரி என்று தலையசைத்தவள் எழுந்து அறைக்கு வந்தாள். அறைக்குள் வந்தவள் உடை மாற்றிவிட்டு கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்த்து கொண்டிருக்கும் போது அறைக்குள் வந்த ஈஸ்வர் அவளை பொருட்படுத்தாமல் உடை மாற்ற ஆரம்பித்தான். சுடர்விழி கண்ணாடி முன் நின்று விலகிய பிறகுதான் அவன் கண்ணாடி முன் வந்து நின்று தன்னை சரிபார்த்தான். அவளை அவன் கண்டு கொள்ளாதது அவள் மனதில் லேசான ஒரு வலியை ஏற்படுத்தவே செய்தது. தன் வீட்டாருக்கு எதுவும் தெரியக்கூடாது என்பதற்காக தான் அவள் அம்மா முன்னால் அவளிடம் அவன் சகஜமாக பேசினான் என்பது அவளுக்கு புரிந்தது. தன்னை சரிபார்த்து கொண்டவன், போலாமா என்று கேட்டான். எங்க போறோம்? எங்க போறோம்னு தெரிஞ்சாதான் நீ என் கூட வருவியா? அப்படி இல்ல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன். அதான் போறோம்ல, போகும்போது தெரியும் என்று கூறியவன் அவளது கரத்தை பிடித்தபடியே அறையிலிருந்து வெளியே வந்தான். அவளது அப்பா, அம்மா, தங்கை மூவரும் ஹாலில் அமர்ந்திருக்க, மவன சொன்னல, நாங்க போயிட்டு 2-3 நாள் கழிச்சுதான் வருவோம், நீங்க இங்க தனியா இருக்கிறதுல பிரச்சனை எதுவும் இல்லல்ல என்று கேட்டான். இல்லப்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணுங்க. சரிப்பா. எங்க செல்கிறோம் என்று அறியாமலே தன் அப்பா, அம்மா, தங்கையிடம் நான் போயிட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவனோடு சென்றாள் சுடர்விழி. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.